அலகு 38. எசேக்கியாவின் நோய் குணமாதல். அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான இறைவாக்கினர் எசாயா அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதுவே. இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் 10 பாகையளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாகையளவு பின்னிட்டது. யூதா அரசர் எசேக்கியா நோயிற்று. அந்நோயினின்று குணமடைந்தபின் தீட்டிய எழுத்தோவியம். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காணவியலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பரின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளர் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகின்றார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கதறுகின்றேன். மாடப்புறா போல் விம்முகின்றேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகின்றேன். எனக்கு துணையாயிரும். நான் அவரிடம் என்ன கூறுவேன்? ஏனெனில் அவரே இதை கூறினார், அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமற் போயிற்று. என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல்நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். இதோ என் கசப்புமிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். அழிவின் குழியிலிருந்து அன்புடன் என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்குப் பின்னால் எறிந்துவிட்டீர். பாதாளம் உம்மை பாடாது, சாவு உம்மை புகழாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமையை எடுத்துரைப்பர். ஆண்டவர் எனக்கு மீட்பளிப்பார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ்பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடிடுவோம். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார்.